வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ ஸ்பாட்லைட் வித் மீ விஜய் வசந்த். இன்னைக்கு நம்ம லாரா படத்தோட டீம் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். சுகமானோ? சுகம். எங்களுக்கெல்லாம் இந்த மலையாள பெண்குட்டினா ரொம்ப இஷ்டமானோ தமிழ் பசங்களுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அப்பா ஏன்னா வரும்போது பார்த்தேன் 3 பேரும் பசங்களாவே வந்தாங்களா, ஒரு மாதிரி ஐயோ 3 பேரும் பசங்களா அப்படின்னு நினைச்சேன். ஆனா இவங்க வந்ததை பார்த்து ஒரு மாதிரி குஷி ஆயிடுச்சு சார். எனக்கு ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு இப்பதான். ஸோ இந்த லாரா படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறோம். ராபிட் ஃபயரா சில கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். அதுக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்லிருங்க. ஓகே, இதுல ராபிட் ஃபயர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உங்களுக்கு பிடிச்ச படம் ஃபேவரட் மூவினா என்ன? மகாராஜா. மகாராஜா. உங்களுக்கு? இந்த மஞ்சுமல் பாய்ஸும் ஆவேஷமும் வி லைக். எனக்கு இப்போ ரீசெண்டாக இறங்கியதில் முரா பயங்கர இஷ்டாய். ஃபேவரட் சாங்னா என்ன சார் சொல்வீங்க இந்த 2024? இந்த உருகி அந்த படம் வந்து இல்லைங்களா? ஆமா, அந்த படம் தான். சார் உருகி சாங்லாம் கேட்குறீங்களே சார், என்ன சார் ரீசனு? ஏதாவது ரீசன் இருக்கா சார்? இல்லை நான் கொஞ்சம் மெலோடியில் கொஞ்சம் பிடிக்கும் எனக்கு போதும். ஓகே, அதனால கொத்து விட்டு பேராதரா அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. இல்லை மெலோடி பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே, உங்களுக்கு? எனக்கு என்னோட சாங் ரொம்ப பிடிக்கும், காதல் தீராத நம்ம மூவி சாங். உங்கள் சாங் லாரா. லாரா சாங். ஓகே, நீங்கள் நல்லா பாடுவீங்கன்னு சொல்லி இல்லை சொன்னாங்க. உங்கள் வாய்ஸை கேட்கறதுக்காக தாங்க எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கு தெரியுமாங்க. ப்ளீஸுங்க. எனக்கு லிரிக்ஸ் அறியல. லிரிக்ஸ் ஃபோனில் பார்த்து மலையாளம் தமிழ் எனிதிங் உங்க குரல்ல நீங்க என்ன பாட்டு பாடினாலும் நாங்க கேட்போங்க. அவ்வளவுதான் மேட்ரு. அது பாக்குறாரு பேசுறா பாட்டு வர நான் பாடுவா. காதல் தீராத காலங்கள் தேடி வார்த்தை வாசங்கள் பூ பூக்குதே, காலை மாலைகள் வார்த்தைகள் பேசி காதல் மேகங்கள் தாலாட்டுதே, அலை போலே. எவ்வளவு சூப்பரா பாடுறாரு. நீங்க எத்தனை இல்ல படிக்கணும், எங்கயாவது படிச்சுட்டு நெக்ஸ்ட் படிங்க. ஓகே, சூப்பரா இருந்துச்சு சார். எவ்வளவு திறமைகள் நீங்க ட்ராக் மார்க் பண்ணீங்க. ஓகே சார், நெக்ஸ்ட் சார், இந்த வருஷத்துலயே மெமரபிளான ஒரு டேனா என்ன சொல்வீங்க சார்? நாங்கள் பூஜை போட்டது ஒரு போன வருஷம் ஆஸ்கனி அம்மன் கோவிலில் பூஜை போட்டோம். இந்த லாரா படத்தோடைய பூஜை, அது ஒரு மறக்க முடியாத ஒரு நாள். ஓகே சார், இன்னைக்கு இன்டர்வியூ கொடுக்க வந்திருக்கீங்க, அது ஒரு மெமரபிளான ஒரு டேவா சொல்லுவீங்க? ரெகுலராக இந்த 15,000 ரெகுலராக கொடுத்துட்ருக்குறோம். ஓகே, இதுவும் நல்ல நாள், எங்களுக்கு மறக்க முடியாத நாள் தான் சார். உங்களுக்கு மெமரபிள் டேனா என்ன இந்த வருஷம்? எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் மூவி ரிலீஸ் ஆக போகிற டேட்டு அனௌன்ஸ் பண்ணது தான் ரொம்ப சந்தோஷம். Jan 3 தான் நம்ம மூவி ரிலீஸ். ஸோ அது தியேட்டரில் வரப்போகிறோம், அந்த டே அனௌன்ஸ் பண்ணது தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. எங்கே சுற்றினாலும் படத்துக்கு வந்து இல்லை கரெக்டாக நிற்கிறீங்க சார். ட்ரெயின் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபேவரட் சாங்னா என்ன, எங்கள் படத்தோட பாட்டு தான். மெமரபிள் டேனா என்ன, எங்கள் படத்தோட ரிலீஸ் டேட்டு தான், பூஜை போட்ட நாள் தான் அப்படின்னு. பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் டேனா என்ன, சார் இந்த வருஷத்துல இப்படி ஒரு டே வந்துருச்சேடா அப்படின்னு. சார் இதுக்கு சொல்லிடாதீங்க சார், இங்கே வந்ததுதான் அப்படின்னு. எப்படி சொல்கிறீங்க? இங்கே வந்த பெஸ்ட் டே, இந்த டே வந்திருக்கவே கூடாது இந்த வருஷத்தில் அப்படின்னா என்ன? அதை நம்ம டிசைட் பண்ண முடியாது, அதனால் அதை பற்றி பெருசாக பேசுறதில்லை. ஓகே, அப்போவே எங்கள் ப்ரொடியூசர் இந்த கொஸ்டின் அழைச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போவே அழைச்சிருக்கணும் சார். அந்த டேட் தெரிஞ்சதுன்னா நம்ம எங்கேயும் போக மாட்டோம் இல்லையா, அப்படி ஒரு டே. ஓகே சார், நீங்கள் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் டேனா என்ன? இந்த இயரில் எனக்கு அந்த வேர்ஸ்ட் டே அந்த மாதிரி இல்லை. இல்லை அந்த மாதிரி ஃபீல் பண்ண டே இல்லை, சத்தியமாக இல்லை. எங்களுக்கெல்லாம் 365 டேஸ் ரொம்ப ஒர்ஸ்டாக தான் போச்சு இந்த வருஷத்தில், ஏன்னு தெரில. ஓகே, எனவே இதோட முடிஞ்சிருச்சு சார். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நம்ம படத்துக்குள்ள வந்தோம் அப்படின்னா, லாரா படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போதே பயங்கரம் ஒரு விறுவிறுப்பாக போயிட்டே இருந்துச்சு. ஏதோ ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. எண்டிங்கில் காந்தாரா மாதிரி எல்லாம் ஏதோ ஒரு எஃபெக்ட் எல்லாம் கொடுத்து முடிச்சிருக்கீங்க சார். என்ன சார் படத்துல சொல்ல வரீங்க லாரா படத்துல? உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். என்ன இதெல்லாம் நியாயம்? ஆமாங்க, இன்னைக்கு 4 மணி நேரம் படம், ஒரு படம் 4 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து பயங்கரமாக போடிக்கு பெரிய ஸ்டார் படம்லாம் வருது. எங்கள் படத்தை பாருங்கள், அவ்வளோ எங்கேஜ்மெண்ட்டாக இருக்கும்.
ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்கோம். ஒரு நல்ல டீம் ஃபார்ம் பண்ணி இந்த வருஷத்தில் ஒரு நல்ல படம் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் நீங்கள் ஒரு பல வருஷமாக இந்த ஃபீல்டில் ஏதாவது ஒரு சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டே இருந்து அதுக்கப்புறம் நான் உருவாக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை எடுத்து பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ வருஷம் இந்த ஒரு பயணம் இருந்துச்சு சார் உங்களுக்கு சினிமாவில்? இப்போ ஆரம்பிச்சு ஒரு 23-24 இயர்ஸ். ஓகே. சென்னையில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணும்போது நமக்கு வாய்ப்பு கிடைக்கல. அப்புறம் வாய்ப்பு கிடைக்காதனால நான் கோயம்புத்தூர் போயிட்டு அங்கே பிஸ்னஸ் பண்ணி ஒரு ஸ்டெப் வந்து அப்புறம் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து இப்போ லாரா பயணம் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கான வாய்ப்பு தரல, நான் எல்லாருக்கும் தரேன்டா வாய்ப்பு அப்படின்ற மாதிரி ஒரு கம்பேக் கொடுத்துருக்கீங்களே சார். கண்டிப்பாக. ஆனால் சினிமா ஒரு கனவோட நோக்கி எல்லாரும் சென்னை வராங்க, அது கிடைக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கே போய் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறிட்டீங்க. ஆனால் இங்கே இந்த சினிமா வாய்ப்பு கிடைக்காம அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் லைஃப்பை வேஸ்ட் பண்ணவங்களும் இருக்காங்கல்ல சார். ஆனால் உங்களுக்கு எந்த டைமில் இந்த சினிமா வேணாம் விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு? எப்படி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றினீங்க? இல்லை, நான் விட்டுட்டு போகல, திரும்பி வரணுன்ட்டு தான் போனேன். விட்டுட்டு போகல, திரும்பி வருவோம் ஒரு நாளத்தில், நம்ம ஸ்டடியாக வருவோம். அதுக்குண்டான அதுக்குண்டான ஒரு பலத்தோடு வரும்னு தான் நான் போயிடணும். மெயினாக ஃபினான்ஷியலாக வரணும். அப்போ நம்ம என்ன மாதிரி ஆளுங்களுக்கு என்ன சொன்னால் இப்போ வாய்ப்புகள் நிறையா கிடைக்கிது. உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைக்கிது. ஒரு பிஸ்னஸ் தொழில் செஞ்சுக்கிட்டே நம்ம சினிமாவில் ட்ராவல் பண்ணுறது சேஃப் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு பார்ட் டைமாக ஒரு ஜாபில் இருந்துக்கிட்டு இல்லை ட்ராவல் பண்ணுறது அது ரொம்ப சேஃபாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மலையாளம் டு தமிழ் கஷ்டமாக இருந்துச்சா, ஈஸியாக இருந்துச்சா, இல்லை எப்படி இருந்துச்சு? தமிழில் வர்றது பை காட் கிரேஸ் ஃபர்ஸ்ட் மூவியே தமிழ் தான். ஸோ அவ்வளோ கஷ்டம் இல்லை. நான் டேரக்டர் நான் துபாயில் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ தான் மூவி பேஷனேட் ஆகி ஜாப் பிரேக் எடுத்துகிட்டு ஊரில் வந்தாங்க. அப்புறம் டேரெக்டாக எனக்கு தமிழ் மூவி ஆடிஷன் தான் ஃபஸ்ட் அட்டன் பண்ணோம். ஸோ தமிழ்லேயே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். மலையாளம் நான் இப்போ தான் பண்ண போகிறேன், ஃபஸ்ட் தமிழ்லே தான். ஓகே. எதனால் வந்து அங்கேருந்து வந்து தமிழ்லேயே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு உங்களுக்கு? எதனால்? ஃபார் வாட் ரீசன்? விஜய் வசந்தெல்லாம் வந்து இன்டர்வியூ எடுப்பார், அந்த ரீசனுக்காகவா? இல்லை, தமிழ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், தமிழ் மூவியும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு என்கொயரி வந்ததே தமிழ் இண்டஸ்ட்ரியில் தான். ஸோ அந்த மாதிரியே ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டேன். அப்புறம் ஏன் டக்குன்னு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு சினிமாவில்? டக்குன்னு இல்லை, முன்னாடியே சின்ன வயசுலேருந்தே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அண்ட் நான் ஸ்கூலில் காலேஜில் எல்லாம் டான்ஸ் அந்த மாதிரி நிறைய காம்படிஷன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஆக்டிங்கில். பட் ஜாப் அந்த மாதிரி போயிட்டாங்க, துபாயில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹேண்ட் பிரேக் எடுத்து அகெயின் அந்த மைண்டில் இருக்கிறதுனால ஜாப் அப்படியே கண்டினியூ பண்ணால் ட்ரை பண்ண முடியாதுன்னு நினச்சி ஒரு பிரேக் எடுத்துகிட்டு திரும்பி. இந்த லாரா படம் உருவான விதம் எப்படி சார்? எங்கேருந்து இது ஸ்டார்ட் ஆச்சு? இது காரைக்காலில் இருந்து ஒரு சின்ன ஒரு சம்பவம். அந்த அப்படியே அந்த கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்து நானும் டைரக்டர் மற்ற நண்பர்கள்லாம் ஒரு டைரக்டர் அதை உருவாக்குனார். ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி வச்சு அங்கே நம்ம இதை பற்றி எப்படி பண்ணலாம், பிளான் பண்ணலாம், ஒரு கரெக்டாக எப்படி ஆரம்பிக்கணும் எப்படி முடிக்கணும்னு சொல்லி ஒரு பக்கா பிளானோட வந்தோம். ஓகே. இன்னும் ஒரு திட்டமிட்டு ஒன்று பண்ணும்போது அது கரெக்டாக வரும். இன்னொன்று சரியான ஒரு டீம் அமைஞ்சதுன்னா இன்னும் பெஸ்ட்டாக வரும். அது லாரா நீங்கள் பார்க்கலாம். இது ரியல் லைஃப் இன்சிடென்ட் ஒரு சின்ன ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம். ஓகே. இப்போ இம்ப்ரெஷன் அது ஒரு சப்ஜெக்ட்டு காரைக்காலில் நடந்தது, ஒரு 96 அந்த ரேஞ்சில் நடந்த சப்ஜெக்ட்டு. அது கொஞ்சம் விசித்திரமாக இருந்தது. சரி, அதை எடுத்துகிட்டு நம்ம இது எப்படி பண்ணலாம், எப்படி கொண்டு போகலாம், இன்றைக்கி மக்கள்கிட்ட அது எப்படி ரீச் ஆகும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் நிறைய கிரைம் த்ரில்லாம் பார்த்துருப்பீங்க, சஸ்பென்ஸ் த்ரில், இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் பார்த்து சூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஒரு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் தான் நம்ம யார் அப்படின்னு சொல்லி இந்த இண்டஸ்ட்ரியில் டிசைட் பண்ண போகுது. எதனால லாரா அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டை நம்பி சூஸ் பண்ணீங்க? இது எந்த விதத்துலையும் நம்மளை கைவிடாது அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி லாரா ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் இல்லை, பண்ணது இது என்னோட தேர்ட் ப்ராஜெக்ட். பட் ரிலீஸ் ஆக போகிறது லாரா ஃபஸ்ட்டு. லாரா ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆக போகிறது. ஸோ யா, முன்னாடி பண்ணது இன்னும் ரிலீஸ் ஆகலை, அதுக்கு வெயிட்டிங். அப்போ ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகிறது லாரான்னு இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதான் எதனால சூஸ் பண்ணீங்க லாரா? அதுதான் கேள்வி. டிரெக்டாக ஸ்கிரிப்ட் நான் ரைட் பண்ணும்போது ஆக்சுவலி என்னோடய கேரக்டர் லைக் சிமிலராக இருக்குது. கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் பண்ணால் நல்லா இருக்கும், ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி. ஆனால் அவ்வளோ
அவ்வளோ ஹோம்ஒர்க் தேவையில்லை. ஸோ ஏன்னா என்னோடய கேரக்டருக்கு ரொம்ப சிமிலரான ஒரு கேரக்டர் இந்த படத்தில். அண்ட் நரேஷன் கேட்டபோதே ஓகே இது பண்ணால் நல்லா இருக்கும். அண்ட் ரொம்ப சஸ்பென்ஸ் த்ரில்லர் அந்த மாதிரி ஒரு ஜானர் நான் அது வரைக்கும் அது பண்ணதில்லை. யா ஸோ அதனால் நல்ல ப்ராஜெக்ட் கிடச்ச போது கண்டிப்பாக பண்ணணுன்னு இருந்து சூஸ் பண்ணேன். ஓகே. ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே சூஸ் பண்ணும்போது நமக்கான ஸ்கோப் இதில் இருக்குமா அப்படின்னு பார்த்து தான் சூஸ் பண்ணுவோம். அது எந்த விதத்துலையும் மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு யோசிச்சிருப்போம் இல்லையா? லைக் இதில் உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு எவ்வளோ ஸ்கோப் இருக்குது, ரொம்ப மெனக்கெட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நடித்த ஒரு சீன்னா என்ன சொல்லுவீங்க? இதில் ஆக்சுவலி இந்த கேரக்டர் வந்து ரொம்ப சாதாரணமாக ஒரு பாவம் அந்த மாதிரி பொண்ணு. பட் அவங்களோட லைஃப்பில் நிறைய கோத்ரூ பண்ணுற நிறைய சர்வைவல் சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் நம்ம பண்ணாத மாதிரி நிறைய சிச்சுவேஷன்ஸும் நமக்கு ஹேண்டில் பண்ண இது இருக்குது. அண்ட் எனக்கு லாங்குவேஜும் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. பட் அது ரொம்ப சப்போர்ட்டிவாக ஹேண்டில் பண்ணி நம்ம நல்லா பண்ணி அவுட்புட் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் இது வரைக்கும் எனக்கு நானும் அதான் வெயிட்டிங். ஏன்னா நானும் பார்க்கல எதுவும். ஸோ அதனால லைக் ஆடியன்ஸ் பார்க்குற போது தான் நானும் ஃபஸ்ட் டைம் எப்படி என்னோடய பர்ஃபார்மன்ஸும் பார்க்க போகிறேன். ஓகே. ஆனால் ஒரு ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டை சூஸ் பண்ணி ஒரு படமாக அதை எடுத்திருக்கீங்க. இந்த ஒரு இன்சிடெண்ட்டை நம்ம படமாக எடுப்போம் அப்படின்னு எதனால தோணுச்சு சார்? அது எந்த ஒரு ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்தது அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது? இது அந்த காலகட்டங்களில் எங்கள் ஊரில் கொஞ்சம் பரபரப்பாக பேசப்பட்டது. அடுத்தடுத்த சம்பவங்கள் அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் நடந்த வேறு சம்பவங்களும் இதை கனெக்டிவிட்டியும் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதை பற்றி ரொம்ப நாள் பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம சின்ன பிள்ளைங்க தானே அப்படி நாங்கள் வேறு கதைகளை நாங்கள் ட்ராவல் பண்ணும் பொழுது இந்த கண்டென்ட்டை நம்ம அவர்கிட்ட ட்ராவல் பண்ணும்போது சொல்லும் பொழுது இது நல்லா இருக்குது, நம்ம இதில் ட்ராவல் பண்ணுவோம்னு சொல்லி அப்புறம் அவர் காரைக்கால் போய் ஒரு 6 மந்த் அங்கேயே ஸ்டே பண்ணி அப்புறம் அதை அவர் எல்லாம் விசாரித்து அப்படி வந்தது தான் லாரா. ஓகே. அந்த ரிசர்ச் ஒர்க்கெல்லாம் எப்படி இருந்துச்சு? அந்த ஒரு ப்ராசஸ் பற்றி சொல்ல முடியுமா? ஏன்னா எந்த இடத்துலையும் அந்த டீட்டெயிலிங் அப்படிங்கிறது மிஸ் ஆகிடும். ஒரு காரைக்காலை சுற்றி இருக்கிற நிரவி, திருமலாயம்பட்டினம், இப்படி திருநள்ளார், இப்படி சரௌண்டிங்கில் அந்த பக்கம் உள்ள எல்லா கடற்கரை ஓரங்கள் எல்லா பொருட்பையும் மக்களை பார்த்து இது மாதிரி என்ன மாதிரி நடந்தது சும்மா ஒரு விசாரிச்சுட்டு இதை நம்ம சினிமாவாக எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுல நாங்கள் இருந்தோம். வேறு களத்தங்களை பொள்ளாச்சி, கடலூர், காரைக்கால், ஃபேமிலி, பாண்டிச்சேரியில் சூஸ் பண்ணி எடுப்போம் சில காட்சிகளை. ஆனால் இது வந்து ஒரு ஸ்மால் பட்ஜெட்டாக ஆரம்பிக்கப்பட்ட படம். ஆனால் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பட்ஜெட்டில் தான் படம் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஒரு ஸ்மால் பட்ஜெட் படத்தை எடுத்து அதை கொண்டு போய் நம்ம தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதே ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு ஆடியன்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் சும்மா பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ பட்ஜெட் கொடுத்து படம் எடுத்தாலுமே அந்த கதை நல்லா இல்லை அப்படின்னா நல்லா இல்லை. ரீசெண்டாக அதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம நிறையா படங்களை எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்துருப்போம். இருந்தாலுமே ஒரு ப்ரொடியூசராக ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும்ல. ஒரு இல்லை எங்களுக்கு வந்து எனக்கு ஒரு கண்டென்ட் மேலே ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இருந்தது. எங்கள் டீம் அதை வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணாங்க. அதனால தான் அந்த படம் ஜனவரி 3ஆம் தேதி போன வருஷம் ஆரம்பித்து அந்த வருஷம் போகுது. பார்த்தவங்க எல்லாருமே இந்த படத்தை நான் வாங்கி ரிலீஸ் பண்ணுறேன்னு எங்களுக்கு ஒரு காம்பினேஷன் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியோவிலும் அப்படி ஒரு மார்க்கெட் இருந்தது. இப்போ அடுத்தடுத்து பிஸ்னஸுக்கு நிறைய பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதில் வந்து எங்களுக்கு வந்து அதை பற்றி நாங்கள் பெருசாக கவலைப்படலை. ஏன்னா நல்ல கண்டென்ட்டு மக்கள் மத்தியில் நாங்கள் கண்டிப்பாக சேருங்கிறதுல பெரிய நம்பிக்கை இருக்குது. அதனால் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. நான் சம்பாரிச்சு பணம் தான், இது யாருமே இது பண்ணல. அதனால் அப்பா சம்பாரிச்சதோ தாத்தா கொடுத்ததோ இல்லை, எனக்கு ஓன் மணி. அதனால் ஒரு நல்ல கண்டென்ட்டு, ஒரு நல்ல டீம், இது கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது. அதே மாதிரி எல்லா இந்த படத்தை அவங்களே ரிலீஸ் பண்ணுறதுக்கு எல்மா பிக்சர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. கேரளாவில் அவங்க ஒரு ஃபிலிம் வாங்கியிருக்கிறாங்க. இப்படி நான் தெலுங்கில் பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த படம் வந்து நல்ல முறையில் போயிட்டுருக்கும். நல்ல வந்து பட்ஜெட்டு கிடையாது, நல்ல கண்டென்ட் இருந்தால் அது மார்க்கெட்டில் நல்லாயிருக்கும். நான் கான்ஃபிடென்ட். நீங்களும் இதில் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கீங்க இல்லையா? உங்களோட ரோல் பற்றி சொல்லுங்கள் சார் இந்த படத்தில். ஒரு நார்மலாக ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு இன்வெஸ்டிகேஷன் எப்படி பண்ணுவார் அதை ரொம்ப கரெக்டாக பண்ணணும். கொஞ்சம் கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் படம் பாருங்கள், எல்லாம் பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாம் நான் நினைக்கலாம் இல்லைங்களா? ஆனால் நல்லா இருக்குன்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஓகே. அதை பற்றி நீங்கள் அவர்கிட்ட டேரக்டாக தான் கேட்கணும், நல்லா பண்ணனா இல்லையா? ஏன்னா நான் நடித்து நானே எப்படின்னு சொல்கிறேன்னு தெரியல எனக்கு. பரவாயில்ல, ஒரு கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு தோணுது. இன்னும் பெஸ்ட்டாக பண்ணிக்கிறேன். ஏன்னா ப்ரொடக்ஷன் இப்போ ப்ரொடியூசராக இருந்துட்டு ப்ரொடக்ஷன் மற்ற ஒர்க்கெலாம் பார்க்கும்பொழுது கொஞ்சம் கான்சியஸ் தப்பு இருக்கலாம். பட் அவர் எப்படி எடுத்திருக்காருன்னு கொஞ்சம் பார்த்து தான் சொல்லணும். அது அவர் தான் சொல்லணும். மக்கள் நீங்கள் தான் பார்த்து சொல்லணும்.
ஆனா இதுல கொஞ்சம் ரொம்ப வைலண்டான சீன்ஸ் நிறைய இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ட்ரெய்லர்ல பார்க்கும்போது இந்த உமனை ஹராஸ் பண்ற மாதிரி நிறைய சீன்ஸ் எல்லாம், அந்த மாதிரி சீன்ஸ் நடிக்க எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க நீங்க? ஏன்னா சின்னதா ஒரு தயக்கம் இருக்கும்ல எல்லாருக்குமே, இந்த சீன்ல எப்படி நடிக்கிறது? ஆக்சுவலி இந்த படத்துல 3 பிளாக் இருக்கு அண்ட் 3 ஹீரோயின்ஸும் இருக்கு. ஸோ என்னோட போர்ஷன்ஸ் அவ்வளோ வயலன்ஸ் அந்த மாதிரி இல்லை. அண்ட் யா அந்த சீன் எடுக்கிறப்போ நான் இல்லை தானும், நான் பார்க்கல அந்த சீன்ஸ் எப்படி இதுன்னு. ஒவ்வொரு பிளாக்குக்கும் ஒவ்வொரு பிளாக்கும் கண்டினியூ இருக்கு. அதோட 3 ஸ்டோரி மாதிரி. ஆனா இவ்வளோ வைலன்ஸா இருந்தது ஒரு ட்ரெய்லர். இவ்வளோ வைலன்ஸ் வந்து இந்த படத்துக்கு முக்கியமா இருந்ததா? இல்லை நீங்கள் படம் பாருங்க, அவ்வளோ வைலன்ஸ் இருக்காது, நீங்கள் படம் பாருங்க. ட்ரெய்லர் ஏமாத்திருக்காரு எடிட்டர் நினைக்கிறேன். படம் பாருங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்களை பார்த்து பேசினதுல ரொம்ப மகிழ்ச்சி. படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒரு சூப்பரான ஒரு இன்டர்வியூ நம்ம லாரா படத்தோட டீமோட நம்ம பார்த்துருப்போம். தொடர்ந்து அடுத்த வாரம் வேற ஒரு டீமோட உங்க எல்லாரையும் வந்து இந்த ஒரு ஸ்பாட்லைட் ஷோல மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது இந்த விஜய் வசந்த். தேங்க்யூ ஸோ மச்.